ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமரரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரீபூத கமலாகோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. இன்னைக்கு 372வது நாமம் பக்தமானச ஹம்சிகா. பக்தர்கள் மனதில் ஹம்ச பக்ஷியாக அம்பாள் வீற்றிருக்கிறாள். அது தேவலோக அன்னப்பறவை, பாலையும் நீரையும் பிரித்தெடுக்கும் ஆற்றல் கொண்டதாம். இப்படி அம்பாளும் தூயவர் மனதில் ஹம்சமாக செயல்படுகிறாள். அவர்களின் தீய எண்ணங்களை மனதிலிருந்து அப்புறப்படுத்தி பால் போன்ற தூய எண்ணங்களை தங்க வைக்கிறாள். நல்லவர்களாக தன் பக்தர்களை மாற்றுகிறாள் என்று பொருள் கூறும் நாமம் இது. பக்தமானச ஹம்சிகா. ஒரு சமயம் ஆழ்வார்களில் க்ஷத்திரியராக பிறந்து திருமங்கை நகரின் தலைவனாக இருந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர் கோவில் திருப்பணி செய்ய திருட்டு தொழிலை மேற்கொண்டு காட்டில் வழிப்போக்கர்களை கொள்ளையடித்தார். பெருமாளுக்கு பல திருக்கோயில்கள் கட்ட வேண்டும், அதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக கொள்ளையடிக்க துணிந்தார். காட்டில் வியாபாரத்திற்காக போய் வருபவர்கள், கல்யாணத்திற்காக போய் வருபவர்கள், இன்னும் பல காரணத்திற்காக சென்று வருபவர்களை காட்டில் தடுத்து அவர்களிடமிருந்து செல்வத்தை பறித்து திருப்பணியை மேற்கொண்டார். ஆனாலும் அந்த திருடு என்கிற எண்ணம் அவரிடம் இருந்தது. ஸ்ரீமன் நாராயணன் இதை மாற்ற முற்பட்டார். ஒரு சமயம் மணமகன் வேடத்தில் ஆழ்வார் முன் தோன்ற மணமகனிடமிருந்து எல்லா நகைகளையும் பறித்தவர் கால் மிஞ்சியை எத்தனை முயன்றும் கழட்ட முடியவில்லை. முடிவில் அந்த திருமங்கை மன்னன் அந்த திருப்பாதங்களை கொண்டவர் ஸ்ரீமன் நாராயணரே என்பதை உணர்ந்து கொண்டார். எவ்வளவு முயன்றும் அந்த மிஞ்சியை கழட்ட முடியவில்லையே, இது என்ன ஆச்சரியம், இது எப்படி என்று உற்று பார்க்கும் பொழுது அவருள் இருந்த அந்த நாராயண பக்தி அவருக்கு அந்த திருப்பாதங்கள் ஸ்ரீமன் நாராயணருடையது என்கிற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே அவர் பாதங்களில் விழுந்து புரண்டு அரற்றினார். ஐயோ, நான் ஒரு திருடனாக மாறினேனே, நேர்மையற்றவனாக திரிந்தேனே. ஆனால் ஒரு ஒளி என் மீது பிரகாசித்து உங்கள் அருள் என் மீது விழுந்தது. மூச்சு திணறிய குரலுடன் கண்ணீர் வழிந்து நாராயணா 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 என்று மீண்டும் 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 அரற்றினார். அவர் பாடுற பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது. வாடினேன், வாடி வருந்தினேன், மனத்தால் நாடினேன், நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று நீண்ட ஒரு பாசுரத்தை பாடினார் திருமங்கை ஆழ்வார். இப்படி எம்பெருமானார் தன்னுடைய பக்தனான திருமங்கை அரசனை
அந்த திருட்டு தொழில் திருட வேண்டும் என்ற அந்த தீய எண்ணத்தை அவர் மனதிலிருந்து நீக்குகிறார். இப்படித்தான் சாக்த பக்தர்களுக்கு அம்பாளும் செய்கிறாள். தன்னுடைய பக்தர்கள் மனதில் ஏதாவது ஒரு தீய எண்ணம் ஏற்படுமாயின் அதை உடனே நீக்குகிறாள். பக்த மானச ஹம்சிகாயை நமஹ. 373வது நாமம் காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வரரான பரமேஸ்வரனின் ஜீவநாடியாக பிராணனாக இருப்பவள் அம்பாள். சௌந்தரிய லகரில முதல் பாட்டு சிவசக்தியா என்று தொடங்கும் பாட்டில் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலஹஸ்பந்திதுமபி என்கிறார் ஆச்சாரியார். தாயே, பரமேஸ்வரன் பராசக்தியாகிற உன்னோடு கூடியவராக இல்லாது போனால் ஸ்பந்திதுமபி அசைவதற்கு கூட சாமர்த்தியம் இல்லாது இருப்பார் அல்லவா? நகலு பவதி, அம்பாள் இல்லாமல் சிவபரம்பொருள் அசைவின்றி இருக்கும் என்கிறார். எனவே பரமசிவனுக்கு பிராணனாக இருப்பவர், சக்தியாக உயிர் மூச்சாக இருப்பவள் அம்பாள் காமேஸ்வர பிராண நாடி. 374வது நாமம் கிருதஜ்ஞா. கிருத பிளஸ் ஞா. கிருத்தனா செயல்கள், ஞா என்றால் அறிவு. பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கணமும் என்னென்ன நடைபெறுகிறதோ அவற்றின் பின்னணி பற்றியும் செயல் புரிவர்களை பற்றியும் அம்பாள் கண்காணித்து கொண்டிருக்கிறாள். அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. நமது செயல்கள் யாவையும் சூரியன், சந்திரன், யமன், காலம், பஞ்சபூதங்கள் இவைகள் கண்காணித்து கொண்டே இருக்கின்றன. இவையாவும் அம்பாளின் அம்சங்களே. ஆக பூமியில் நடக்கும் அத்தனையும் அறிபவள் அம்பாள். கிருதஜ்ஞாயை நமஹ. செயல்கள் அத்தனை பற்றியும் அவளுக்கு தெரியும் என்று கூறக்கூடிய நாமம். 375வது காம பூஜிதா. காம மன்மதன், மன்மதனால் பூஜிக்கப்படுபவள். பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக அவளை பூஜை செய்கிறார்கள். காம பூஜிதாயே நமஹ. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாயை நமஹ. தன்னுடைய பக்தர்களுக்கு ஸ்ருங்கார ரசத்தை பூரணமாக அருள்கிறாள். உலக சிருஷ்டிக்கு ஸ்ருங்கார ரசம் மிகவும் அவசியமாகிறது. அதை முறையான வழியில் பக்தர்கள் அனுபவிக்க அவள் அருள் செய்கிறாள். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாயை நமஹ. இனி வருவது பீடங்களையும் அங்க தேவதைகளையும் குறிக்கும் நாமாக்கள். ஜெயா, ஜெயத்தை, வெற்றியை அருள்பவள் அம்பாள். ஆதிவராக க்ஷேத்திரங்களில் ஜெயா என்கிற நாமத்துடன் 378வது நாமம் ஜாலந்தரா. ஜலந்தர் என்னும் வட இந்தியாவில் இருக்கும் க்ஷேத்திரம். இது ஒரு சக்தி பீடம். அம்பாளின் இடது ஸ்தனம் விழுந்த இடம். வசிஷ்டர், வியாசர், பரசுராமர் வழிபட்ட ஸ்தலம். இது ஜாலந்தர பீடமாகிய அநாகத சக்கரத்தை குறிக்கிறது. அம்பாள் அநாகத சக்கரத்தில் இருக்கிறாள். அதாவது ஜாலந்தர பீடத்தில் இருக்கிறாள் என்று கூறக்கூடிய நாம ஜாலந்தராயை நமஹ. 379வது நாமம் ஓட்யான பீட நிலையா.
ஓட்டியான பீட்டம்ங்கிறது ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. பூர்வ மத்தியில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. அங்கு நிலை கொண்டவள் ஓட்டியான பீட நிலையா. 380 பிந்து மண்டல வாசினி, ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் உரைபவள், சிவசக்தி ஐக்கிய ஸ்தானம் அது. 381 ரகோ யாக கிரமாராத்யா. ரகோ ரகசியம், யாகம் யாகம், கிரமம் முறையாக, ஆராத்யா ஆராதிக்கப்படுபவள். அதாவது ரகசியமாக யாரும் அறியாமல் சூக்ஷ்ம வழிபாடு செய்வது. அதாவது ஆதார சக்கரங்களின் மூலம் அம்பாளை வழிபடுவது ரகோயாக கிரமாராத்யா. அதாவது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி சகசிராரத்தில் பரம்பொருளோடு ஐக்கியப்படுத்தி ஆராதிப்பது. இதை நமக்குள்ளே நடக்கும் ஆராதனை என்று கூறுவர். அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண்பது. அண்ட சராச்சரங்களில் உள்ள அம்பாளை நமது உடலில் மனதில் காண்பது. சாதகனின் இந்த வழிபாடு ரகசியமாக நடைபெறுகிறது. யாரும் அறிய இயலாது. யாக கிரமாராத்யா என்பதன் பொருள் யாகம் மனதிற்குள் முறையாக நடக்கின்றது என்ற அர்த்தம். நம் சித்தம்தான் யாக அக்னி குண்டம். நம் தீய எண்ணங்களை சமித்துகளாக போட்டு நம் பக்தியை நெய்யாக அதில் ஊற்றி ஸ்ரத்தை என்கிற மலர்களால் ஆராதனை செய்யும் யாக பூஜைதான் ரகோ யாகம், ரகசிய யாகம். இவ்வாறு செய்யும் பொழுது அம்பாள் உற்பவித்து சந்தோஷமடைந்து சாதகனுக்கு அருள் புரிகிறாள். இந்த ரகசிய வழிபாடு அம்பாளுக்கு மிக 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 பிடிக்கும். ரகோயாக கிரமாராத்யாயை நமக. 382வது நாமம் ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. ரகசியமாக தர்ப்பண ஆராதனை, தர்ப்பிதா திருப்தி அடைகிறாள். அதாவது குண்டலினியை சகசிராரத்தில் நிறுத்தி சிவசக்தி ஐக்கிய நிலையை சாதகன் உணர்ந்து ஆராதனை செய்வது ரகஸ்தர்ப்பணமாகும். இத்தகைய ஆராதனை செய்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் அனுபவத்தை பகிரங்கமாக வெளியில் மற்றவர்களுக்கு விளக்கி கூற முடியாது. பரமாத்மாவை சாதகன் அனுபவபூர்வமாக உணர்ந்து வழிபடும் முறைதான் ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. மனக்கட்டுப்பாடு, ஆன்மீக சுத்தம் இவற்றால் பகவானை தேடி நெருங்குவது ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. 383வது நாமம் சத்ய பிரசாதினி. உடனே வரங்களை தருபவள், பக்தர்களுக்கு உடனே வரங்களை அளிப்பவள். 384வது நாமம் விஸ்வசாட்சினி. விஸ்வம் அப்படின்னா புவனம், உலகம், பிரபஞ்சத்தின் சாட்சியாக இருப்பவள். நாம் காணும் இந்த புவனமே ஒரு சாட்சி அம்பாள் இருக்கிறாள் என்பதற்கு. ஒரு இயங்கும் சக்தி இருப்பதால் தானே அண்ட சராச்சரங்கள் இயங்குகின்றன. அந்த சக்தியாக இருப்பவள் அம்பாள். ஒரு பொருள் இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி வேண்டும். புகை வந்தால் நெருப்பு இருக்கிறது என்று அர்த்தம். புகை நெருப்புக்கு சாட்சி. இந்த புவனம் அம்பாளுக்கு சாட்சி. விஸ்வசாட்சினி. 385வது நாமம் சாட்சி வர்ஜிதா. வர்ஜிதா அப்படின்னா அப்பாற்பட்டவள். பரம்பொருளான அவள் சாட்சிகளுக்கு அப்பாற்பட்டவள். அதாவது இவள்தான் அம்பாள் என்பவள் என்று அறிந்து கொண்டவர்கள்
விளங்கி கொண்டவர்கள் யாரும் இல்லை. அவளுக்கு சாட்சி கிடையாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். சாட்சி வர்ஜிதாயை நமஹா. புவனம் அம்பாள் இருக்கிறாள் என்பதற்கு சாட்சி. ஆனால் இதையும் தாண்டி அம்பாளை முழுமையாக விளங்கி கொண்டவர்கள் யாரும் இல்லை. விஸ்வசாட்சினே. அடுத்தது சாட்சி வர்ஜிதா. ஒன் நாமா இஸ் காம்ப்ளிமெண்டரி டு அனதர் நாமா. விஸ்வம் அவளுக்கு சாட்சி. ஆனால் இவள்தான் அவள், இவ்வளவுதான் அவள், இப்படித்தான் அம்பாள் என்று யாரும் அவளுக்கு சாட்சி கூற முடியாது. அவள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள் என்று கூறக்கூடிய நாமம். ஷடங்க தேவதா யுக்தா 386வது. ஷடங்க, ஷட் பிளஸ் அங்க, 6 அங்கங்கள், யுக்தா சேர்ந்து, 6 மந்திர தேவதைகளால் உபசரிக்கப்படுபவள் அம்பாள். வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் என்பவை. இவற்றிற்கு 6 தேவதைகளும் உண்டு. இவர்களால் ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். ஷடங்க தேவதா யுக்தா. இன்னொரு அர்த்தம் கூறுகிறார்கள். அதாவது இதயம், கேசம், சிரஸ், கண்கள், மார்பு, ஆயுதங்கள், இவைகள் அனைத்தும் போருக்கு செல்லும் பொழுது முக்கியமாக காக்கப்பட வேண்டிய 6 அங்கங்கள். பண்டாசுர வதத்திற்கு செல்லும் பொழுது இந்த 6 அங்கங்களின் தேவதைகள் அம்பாளை சுற்றி அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்களாம். ஷடங்க தேவதா யுக்தாயை நமஹ. 387வது நாமம் ஷட்குண்ய பரிபூரிதா. 6 மேன்மையான குணங்கள் பொருந்தியவள் அம்பாள். 6 விதமான குணங்கள், 6 விதமான ஸ்வரூபங்கள். சர்வஜை, திருப்தி, அதீத ஞானம், ஸ்வதந்திரம், அளவற்ற சக்தி, ஆனந்தம் என்று இந்த 6 குணங்கள் பூரணமாக அமைந்தவள் அம்பாள். ஷட்குண்ய பரிபூரிதாயை நமஹ. 388வது நாமம் நித்ய க்ளின்னா. நிரந்தர காருண்யம். அம்பாளின் உள்ளம் எப்பொழுதும் காருண்யத்தால் நனைந்திருக்கிறது. கிளின்னானா நனைந்திருப்பது, ஈரமாக இருப்பது. அம்பாளின் இதயம் காருண்யத்தால் நனைந்து கொண்டிருக்கிறது. நித்ய கிளின்னாயை நமஹ. 389வது நாமம் நிருபமா. நிர்ப்ளஸ் உபமா. அம்பாள் உபமானம் இல்லாதவள். இவளை போல் அம்பாள் என்று ஒரு உபமானத்தால் அம்பாளை கூற முடியாது, வர்ணிக்க முடியாது. அவளுக்கு ஒப்பானவர்களும் இல்லை, மிக்கானவர்களும் இல்லை. நிருபமாயை நமஹா. 390 நிர்வாண சுகதாயினி. நிர்வாணம்னா மோக்ஷம், முக்தி, சுகம், நிறைவு, தாயினி அருள்பவள். நிர்வாண சுகதாயினி என்றால் பேரின்ப வீடான மோட்சத்தை, முக்தியை அருள்பவள் அம்பாள். நிர்வாண சுகதாயினி. 391வது நாமம் நித்ய ஷோடசிகா ரூபா. இந்த நாமம் 15 திதி தேவதைகளையும் 16வதாக லலிதா திரிபுர சுந்தரியையும் குறிக்கும் நாமமாகும். பிரதமை முதல் பௌர்ணமி வரை அல்லது அமாவாசை வரை உள்ள 15 திதிகளையும், அடுத்து ஒவ்வொரு திதியின் தேவதையின் பெயர்களையும் குறிக்கக்கூடியது. இவர்களுக்கு நித்யா தேவிகள் என்று பெயர். இவர்கள் அம்பாளின் அம்சம் பெற்ற அங்க தேவதைகள். அதாவது பிரதமே, த்விதீயை, திருத்தீயை, சதுர்த்தி, பஞ்சமின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா, அதெல்லாம் திதிகளுடைய
பெயர்கள் தானே. அவர்கள் அத்தனை பேரும் அம்பாளின் அம்சம் பெற்ற அங்க தேவதைகள். அம்பாள் இவர்களுக்கெல்லாம், இந்த திதி தேவதைகளுக்கெல்லாம், நித்யா தேவதைகளுக்கெல்லாம் தலைவியாக மகா நித்யாவாக திகழ்கிறாள். நித்யா ஷோடசிகா ரூபா. 16 நித்யா தேவதைகளுக்கும் தலைவி அம்பாள். அம்பாள் ஷோடசி மந்திரமாக, ஷோடசி ரூபமாக, ஷோடசாட்சரியாக விளங்குகிறாள் என்பதை இந்த நாமா கூறுகிறது. நித்யா ஷோடசிகா ரூபாயை நமஹா. எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருப்பவள். 392வது நாமம் ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி. கண்ட பிளஸ் அர்த்த. ஸ்ரீ என்பதற்கு விஷம் என்கிற அர்த்தமும் உண்டு. பார்க்கடலிலிருந்து ஸ்ரீ என்கிற மகாலட்சுமியும் தோன்றினாள், ஆலகால விஷமும் தோன்றியது. ஆக ஸ்ரீ என்பதற்கு விஷம் என்கிற அர்த்தமும் உண்டு. இந்த விஷத்தை உண்டதால் சிவனுக்கு ஸ்ரீகண்டன் என்கிற நாமம். ஸ்ரீகண்டனாக இருக்கும் பரமேஸ்வரனின் சரீரத்தில் ஒரு பாதியாக திகழ்கிறாள் அம்பாள். ஸ்ரீகண்டார்த்த சரீரிணியை நமஹா. அர்த்தநாரீஸ்வரி. 393வது நாமம் பிரபாவதி. அஷ்டமா சித்திகளுக்கு பிரபா என்று பெயர். அன்னை இவர்களால் சூழப்பட்டவள் பிரபாவதியை. 394வது நாமம் பிரபாரூபா. பிரகாச வடிவம் உள்ளவள். 395 பிரசித்தா. பெருமைகள் நிறைந்தவள். 396 பரமேஸ்வரி. பரமேஸ்வரனின் ஈஸ்வரி. 397வது நாமம் மூல பிரகிருதி. மூல பிளஸ் பிரகிருதி, முதலில் தோன்றியது, அதாவது முதலில் செய்யப்பட்டது என்ற அர்த்தம் கொள்ளும். பிரகிருதி என்றால் இயற்கை, த நேச்சர் அரவுண்ட் அஸ், இல்லையா? உலகில் காணப்படும் அத்தனை சிருஷ்டிகளையும் பிரகிருதி என்கிறோம், இயற்கை அப்படின்னு சொல்றோம். இந்த பிரகிருதி எதிலிருந்து உண்டானது? பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, மண், இந்த மூல பொருட்களிலிருந்து உண்டானது இந்த பிரகிருதி. அம்பாளே இந்த மூல பொருட்கள். பஞ்சபூதங்களாக இருக்கிறாள் அம்பாள். அதாவது தன்னிலிருந்து இந்த மூல பொருட்களை, அதாவது பஞ்சபூதங்களை உண்டாக்கி மற்ற எல்லாவற்றையும் இதனை கொண்டு சிருஷ்டித்தாள். சோ அம்பாள் மூல பிரகிருதி. அபிராமி பட்டர் சொல்றாரே, அண்டமெல்லாம் பூத்தாளை என்று. அப்படி அண்ட சராச்சரங்களான பிரகிருத்தியை உண்டாக்கிய அம்பாளே மூல பிரகிருதி. முதலில் செய்யப்பட்ட அத்தனைக்கு மூலம் அம்பாள். மூல பிரகிருத்தியை நமஹ. 398 அவ்யக்தா. கண்ணுக்கு புலப்படாதவள், மனிதனின் புலன்களுக்கு எட்டாத நிலையில் இருப்பவள். 399வது நாமம் வியக்தா. வியக்த ஸ்வரூபிணி. வியக்தா பிளஸ் அவ்யக்தா. வியக்தானா கண்ணுக்கு புலப்படுபவள், காணக்கூடியவள். அவ்யக்தானா கண்ணுக்கு புலப்படாதவள், காண முடியாதவள். அதாவது அம்பாள் ஜெகத் காரியங்களுக்காக பக்தர்கள் கண்களுக்கு தெரியும்படியாக பல வடிவங்களில் வெளிப்படுகிறாள். இருந்தாலும் அம்பாள் அவ்யக்த ஸ்வரூபிணி, கண்ணுக்கு தெரியாமல் நிற்பவள், புரிந்து கொள்ள முடியாதவள். வியக்தா வியக்த ஸ்வரூபிணியை நமஹா.
रहस्यानां रहस्यं च ललिता प्रीतिदायकम् अनेन सदृशं स्तोत्रं न भूतं न भविष्यति सर्वरोगप्रशमनं सर्वसम्पत्प्रवर्धनं सर्व अपमृत्युशमनं कालमृत्युनिवारणं गुह्यातिगुह्यगोप्त्रीत्वं गृहणास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादान्मयि स्थिरा। ॐ श्रीदेव्यै नमः। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि।